பாஸ்கரன் சார்ட்ட ஒரு கேள்வி என்னென்னா, அவர் தனியார் பேருந்தினுடைய முறைகேடுகள் எப்படியெல்லாம் அரசாங்கம் செய்ய போகிறது என்பதை சொன்னார். இப்போ நான் எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா, தொழிலாளர்களுடைய அந்த வருங்கால வைப்பு நிதி, இந்த அரசாங்கம் ப்ராவிடென்ட் ஃபண்டு, அவங்களுடைய பணிக்கொடை, அவங்களுடைய சேவிங்ஸ் ஆஃப் எல்ஐசி, அது இல்லாமல் பிஎல்ஐன்னு ஒன்று அதையும் செஞ்சுருக்கிறாங்க. இங்கே அனைத்துமே தமிழ்நாடு அரசு நிதி பற்றாக்குறையின் காரணமாக வேர்வை சிந்தி உழைத்து வெயிலிலும் மழையிலும் தனக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நிதி அரசு கொடுக்க மறுக்கிறார். அதில் ஒருத்தர் குழந்தைக்காக அந்த நிதி கிடைக்காம தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த வைப்பு நிதிகளுக்கெல்லாம் இதற்கு எப்படி இந்த பணத்தை எடுத்து தான் டீசல் பராமரிப்பு செலவுலாம் நடக்குங்கிறாங்க. இந்த ஒரு தனி மனிதனுக்குள்ளே விவகாரத்தை அரசு எப்படி தையால் எடுக்க முடியும்? ஒரு கேள்வி. சரி, இப்போது முதல்ல ஒரு பிரச்சனை நம்ம 2 விதமாக அணுகலாம். சரிங்களா? நான் கொஞ்சம் உள்ள ஆழமாக போயெல்லாம் பார்க்குறேன். ஒன்று வந்து நீங்கள் எப்படி கண்டெக்சுவலாக அதை பார்க்குறீங்க, இன்னொன்று வந்து கன்செப்சுவலாக எப்படி பார்க்குறேன். கான்டெக்ஸ்ட்டுங்கிறது அந்த குறிப்பிட்ட பிரச்சனையை, குறிப்பிட்ட சம்பவம், குறிப்பிட்ட செய்தியை பற்றி மட்டுமே நம்ம விவாதிப்பது கண்டெக்சுவலாக பண்ணுறோம். கான்செப்ட்டுங்கிறது ஒரு கருத்துரு. சரிங்களா? ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் என்ன இப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பொதுத்துறை நிறுவனத்தை தனியார்மயமாக்குதல், படிப்படியாகவோ இல்லை ஒட்டுமொத்தமாகவோ தனியார்மயமாக்குதல் அப்படின்னு பார்க்குறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பொதுத்துறை நிறுவனங்கிற அந்த பெயரே தப்பு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து அது வந்து ஜென்ரல் செக்டர் கிடையாது, அது வந்து காமன் செக்டர் கிடையாது. இங்கிலீஷில் அது பேர் பப்ளிக் செக்டர். ஜென்ரல் செக்டர்னா தான் பொது நிறுவனம், காமன் செக்டர்னா பொது நிறுவனம். இது என்னென்னா பப்ளிக் செக்டர். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பொதுத்துறை இல்லை, பொதுமக்கள் துறை. அது பொதுமக்கள் நல்லா வச்சுப்போம். பொதுத்துறை நிறுவனம் சொல்கிறதே நம்ம வந்து ஒரு சார்ட் ஆஃப் மிஸ்லீடிங். அது அப்படி இருக்கவே முடியாது. பொதுத்துறைனா அது அரசாங்கத்தினுடைய துறையாயிரும். ஆமாம், பொதுமக்கள் துறைனா மக்களின் துறை. இது வந்து பொதுமக்களுக்கான துறை, அதான் மக்களின் துறை. சரிங்களா? அப்போது நான் ஒவ்வொரு முறையும் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இது மாதிரியான ஒரு கான்செப்ட், பொதுமக்களுக்கான ஒரு துறையை தனியார் வசம் ஒப்படைப்பதாக இருந்தால் அது ஒரு பெரிய ஒரு பாலிசி டெசிஷன். அது இது ஏற்கனவே மக்கள் முன்னால் சொல்லி இதற்கு நீங்கள் அங்கீகாரம் பெற்றிருக்கிறீர்களா? அதான் என்னோட கேள்வி மக்கள்கிட்ட. ஏன்னா பொதுமக்களுக்கான ஒரு துறையை கலைத்துவிட்டு அல்லது அதனுடைய அங்கீகாரத்தை குறைத்து கொண்டு அதை தனியார்மயம் ஆக்குவதாக இருந்தால் பொதுமக்களோட அங்கீகாரம் வேணுமா இல்லையா? ஜனநாயக பெரிய ஒரு சர்வீஸ் ஓரியன்டட் செக்டர். ஆமாம். இப்போ ஒரு ஜனநாயக குடியரசில் மக்களுக்கான ஒரு துறையை எடுத்து தனியார் வசம் அரசியல் ஒப்படைக்கிறது என்று சொன்னால் அதுக்கு மக்களுடைய ஒப்புதல் வேண்டுமா வேண்டாமா சொல்லுங்கள். சரி, மக்களுடைய ஒப்புதல் ஒன்று. இரண்டாவது, மக்களின் பிரதிநிதியாக சட்டமன்றத்தில் இது குறித்து வாதம் நடக்கப்பட்டதா? இல்லை, அது நான் பொதுவாக எல்லா இடமே சொல்கிறது உண்டு. இங்கேன்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து அரசியல் கட்சியின் பிரதிநிதிகளாக மாறிட்டாங்க. யாருமே மக்களின் பிரதிநிதியாக யாருமே பேசுறதில்லை. யாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எந்த ஒரு சபையிலுமே மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்காக பேசுவதே இல்லை. அவள் எந்த கட்சியிலேருந்து வந்திருக்காங்களோ அந்த கட்சிக்காக தான் பேசுகிறாங்க. கட்சிகளின் குரலாக தான் இருக்கலாம் தவிர மக்களின் குரலாக ஒரு இல்லைங்கிறது தான் நின்றலாமல் நான் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்திய ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குறையே அதுதான். ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்கள் அத்தனை பேருக்குமான ஒரு பிரதிநிதியாக நடந்து கொள்வதே இல்லை. இன்ஃபேக்ட் ஆன்டி டிஃபெக்ஷன்லாவே தப்பு தான். கட்சித்தாவல் தடை சட்டங்கிறதே தப்பு தான். மக்கள் வாக்களித்து மக்கள் பிரதிநிதியாக வருகிற கொண்டு நீங்கள் ஒரு கட்சி பிரதிநிதியாக மாற்றுகிற முயற்சி தானே அது. கட்சி என்ன சொல்லுதோ அது மீறி உங்களால் நடந்து கொள்ள முடியாதுங்கிறது தானே ஆன்டி டிஃபெக்ஷன்லாம். கட்சி தாவல் தடை சட்டம் என்ன சொல்லுது? உங்கள் கட்சி தலைமை என்ன சொல்லுது, அதுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்கணும்னு சொல்லுது. அப்புறம் அவங்க எப்படி மக்களுக்கு கட்டுப்படுவாங்களா, கட்சி தலைமை கட்டுப்படுவாங்களா சொல்லுங்கள். அந்த சட்டமே தவறுங்கிறேன் நான். அதுவே அரசமைப்பு சட்டம் அடிப்படையில் என்ன சொல்லுதோ அதுக்கு நேராக எதிர்மாறாக இருந்தது. மக்களால் மக்களுக்காக இருக்க வேண்டிய மக்களின் பிரதிநிதிகள் அதை மாறி நீங்கள் கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள் சொல்கிறது தான் ஆன்டி டிஃபெக்ஷன்லாம். கட்சி தகவல் தடை சட்டம் அதுதானே சொல்லுது. அப்போ மக்கள் பிரதிநிதிகள் ஸ்கிப்டு தேர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் சொல்கிறேன், அதுதான் தப்பு. அந்த பொறுப்பிலிருந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. நிச்சயமா. அதனால திரும்பவும் சொல்கிறேன், இது மாதிரியாக ஒரு பொதுத்துறை நிறுவனம் தனியார்மயமாக்கப்படுகிறது என்று சொன்னால் 2 நிபந்தனைகள் இருந்தே தர வேண்டும்ங்கிறேன் நான். ஒன்று, ஏற்கனவே நீங்கள் மக்களிடம் இதை சொல்லி வாக்கு பெற்று வாருங்கள், அப்போ மக்களோட அங்கீகாரம் உங்களுக்கு கிடைத்தது. சார், நீங்கள் சொல்றீங்க இது ஜெனரல் சொல்லக்கூடாது, இது வந்து பப்ளிக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கீங்க. அப்படி மக்கள் நலத்துறை இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மை மக்கள் 7 கோடி பேரும் பயணிக்கிற துறை. ஆமாம், அதை எடுத்து எப்படி கொடுப்பீங்க? அதுக்கு எங்கே மக்கள் மன்றத்தில் வந்தாங்க, எந்த மக்கள் யார் உங்களுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க, யாருக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க? அதிகாரம் இருந்தால் என்ன வேண்டாம் செய்யலாங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து ஜனநாயக குடியரசு முறையாக இருக்க முடியாது. மக்களின் குரலாக மக்களின் ஒப்புதல் பெற்று செய்ய வேண்டியதாக இருக்கணும். என்ன கேட்டால் இதுவரையில் 1952 முதல் பொதுத் தேர்தல் 51-52 நடந்து இதுவரையில் எந்த ஒரு விஷயத்துக்குமே இது வரைக்கும் பப்ளிக் ரெஃபரண்டம் நடந்ததே கிடையாது. இந்தியாவில் ரெஃபரண்டம்னு இல்லவே இல்லை. ரெஃபரண்டம்னு வச்சு பாருங்கள், எத்தனை பேர் நீங்கள் தனியார்மயத்துக்கு ஆதரவாக வாக்களிப்பாங்க சொல்லுங்கள். நீங்கள் பப்ளிக் ரெஃபரண்டம் நடந்தால் இந்த நாட்டில் எதுவுமே நடக்காது. ஆமாம், நடக்க முடியாது. ஏன்னா கோர்ட் ஆர்டர் போடுறாங்க. காஷ்மீர் விவகாரத்திலேருந்து எல்லா விவகாரத்திலும் பப்ளிக் ரெஃபரண்டம் எங்கேயுமே நடக்கிறது இல்லை.
அது நடத்தப்பட வேண்டும் என்பது அரசியலமைப்பினுடைய ஆழமான புரிதல். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான மக்கள் பிரச்சனை இது. மக்கள் பயன்படுத்துகிற பொது போக்குவரத்தை தனியார் ஒப்படைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது மக்களுடைய கருத்து தேவையே இல்லையா? ஆனா அவர்கள் கருத்து கேட்க கூட்டம்னு ஒண்ணு வச்சு சில முடிவுகளை கேட்கறாங்களே, அது என்ன கணக்கு? நானே 2-3 கருத்து கேட்பு கூட்டம் போயிருக்கேன். அந்த கருத்து கருத்து கூட்டம்னு வச்சிருது. முதல்ல கேளுங்க, எனக்கு நானே 2-3 கருத்து கேட்பு கூட்டத்துக்கு போனேன். அந்த புதிய கல்விக் கொள்கை தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்துக்குலாம் போனேன். அதில் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படையா பல விஷயங்கள் இருந்து வெளியே வந்துட்டேன், அது வேறு விஷயம். ஆனால் முதல்ல கருத்து கேட்கப்படுகிற அந்த கூட்டத்திலேருந்து எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி உண்டு. ரெஃபரண்டம்ங்கிறதுக்கு சரியான வார்த்தை அதுதானே அர்த்தம். மக்களுடைய மனநிலை என்ன ஓட்டங்களை வெளிப்படுத்துறதானே. அப்போ நான் என்ன சொல்கிறேன், பொறுங்களேன், இன்னும் 1 வருஷம் பொறுங்க. இது ஒரு மக்கள் பிரச்சனையாக மக்கள் முன்னால் வையுங்க. 2026 நாங்கள் பொது போக்குவரத்தை தனியார்மயமாக்கப் போகிறோம் அப்படின்னு மக்கள் மத்தியில் சொல்லிட்டு பண்ண வேண்டியது தானே. இந்த 1 வருஷம் வந்து பாஸ்கர கிருஷ்ணமூர்த்திட்ட ஒரு கேள்வி. ஒவ்வொரு பிரச்சனை நீங்கள் என்ன சொன்னீங்க, ஆழமாக பேசணுண்டு. ஆட்சி முடிவதற்கு 14 மாதங்கள் கூட இல்லை, 15 மாதங்கள் அதாவது டேக் கேர் கவர்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு 12 மாதம் தான் இருக்கு. அதுக்கெல்லாம் அவசரமா இதை தனியார் மயமாக்குறக்கு ஆமா, ஏன் மக்கள் முன்னால வையுங்க. ஏதோ ஒரு தேர்தல் சார் 520க்கு அப்புறம் அடுத்த 520ல இதே ஒன்றா வைங்க. இந்த 14 மாசம் 15 மாசத்துக்கு இடையில ஏன் அவசரப்படுது? ராமநாதன் எதுக்கு அவசரப்படுறாங்க? நான் வரேன். நான் வந்து இது அரசியல் அவர் அக்கார்டிங் டு கான்ஸ்டிடியூஷன் வாட் இட் மீன் என்ன ஸ்டேட்மென்ட் அது சொல்றாரு. நான் வந்து ஒரு அரசியல் கட்சி சார்பா சொல்லல. ஆனா அரசியலமைப்புல சட்டத்துல முகப்புறையிலேயே இந்த நாடு வந்து சோசியலிசம்ங்கிற ஒரு வார்த்தையை 42வது திருத்தத்துல உள்ள கொண்டு வந்தோம் 1976. இதே அத்தனை கட்சிகளையும் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது சோசியலிசம்ங்கிற ஒரு முகப்புரை இருக்கக்கூடிய அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணாக இருக்கிறதா இல்லையா? குறைந்தபட்சம் ஒத்துக்கணும்ல. நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம், சாசனத்துக்காக உயிர் கொடுப்போம்னு சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு, ஆனால் சாசனத்தில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை கொள்கைக்கு முரணாக இருக்கிறதா இல்லையா? இதை அதையாக ஒத்துக்கணும்ல. நான் வந்து அரசியல் கட்சிகளுக்குள்ள நான் எப்பவுமே போறதில்லை, அரசியலுக்குள்ள போறதில்லை. அதனால சாசனம் சொல்லி போறதில்லை. ஆனால் அந்த கேள்விகள் அரசை நோக்கி தான் கேட்கும். இல்ல, பொதுவான கேள்வி. என்ன மாதிரி சாமானியத்தை நீங்க கேட்க முடியாது. இது பொதுவான கேள்வி. நீங்கள் அரச பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அரசனுடைய ஒரு சாவரினிட்டியினுடைய இறையாண்மை கொண்ட தேசத்தின் மக்களாட்சி மன்றத்தில் 1951 அக்கார்டிங் டு ஆர்டிகிள் ஈக்குவல், அதாவது பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்டிவ் யாருக்கு இருக்கோ அவங்ககிட்ட தான் கேட்குறீங்க. இந்த ரெஃபரண்டம் நடந்துச்சா, மக்களை கூப்பிட்டு கருத்து கேட்டீர்களா, எப்படி பெரிய ஒரு சோசியலிஸ்ட். அத்துடன் நன்றி. அதான் எனக்கு என்ன, இது வந்து அரசாங்கத்தின் பொறுப்பு இருக்கு. நான் வந்து இது ஒரு பொது பிரச்சனை, சரிங்களா? பொது பிரச்சனை என்னை பொறுத்தவரையில் 3 கோணங்கள் தான் இருக்க முடியும். சட்டம் என்ன சொல்கிறது, அரசு என்ன சொல்கிறது, பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க, 3 தான் சண்டை போடுறாங்க. அதில் சொல்லுங்க, 3 கோணம் தான் இருக்க முடியும். சட்டம் என்ன சொல்கிறது, அரசு என்ன சொல்கிறது, மக்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படிங்கிறது தான். இதில் யாருக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குன்னா மக்களுக்கு தான் மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த ஒரு அரசியல் கட்சி என்ன செய்கிறது, ஆளும் கட்சி என்ன செய்கிறது, எதிர்கட்சி என்ன செய்கிறது எல்லாம் விட்டுட்டு பொதுமக்களுடைய பார்வையை நான் பார்க்குற போது எத்தனை பேர் இந்த தனியார் மயத்தை ஊக்குவிப்பார்கள், வரவேற்பார்கள்னு பாருங்களேன். என்னென்ன 3 கேள்விகளுக்கு இதுவரையில் எங்கேருந்துமே தெளிவான பதில் வரவில்லை நான் பார்த்த வரையில். ஒன்று, அரசு அறிவித்திருக்கிற நலத்திட்டங்கள் பேருந்து பயணிகளுக்கு வந்து சேருமா, அதுக்கு இந்த தனியார் மயமானது துணையாக இருக்குமா, எதிராக இருக்குமா? அது இது வரைக்கும் எங்கேயுமே ஒரு தெளிவு கிடைக்கல. ரொம்ப சிம்பிளாக சொல்லணேன், மாணவர்களுக்கு இலவச பயண அட்டை கொடுக்குறாங்க, அதை தனியார் பேருந்துகளை செல்லுபடியாமல் ஆகாதா, சொல்லணுமா இல்லையா? இது வரைக்கும் அதுமாதிரி சொல்லவே இல்லை, எதுவும் தெரியவே இல்லை. 2வது, எந்த அடிப்படையில் ஆன் வாட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தனியார் மயம் ஆக்கப்படுகிறது, இதுக்கு ஒரு தெளிவான ஒரு அறிக்கை வேணும். அது இது வரைக்கும் வந்த மாதிரி எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரல. ஏன் சிற்றறிவு கட்டி வரல இல்லை இருக்கட்டும் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். நான் சொல்ல வேண்டியதான் நான் சொல்ல முடியும், நீங்கள் நினைக்கிறத பேச முடியாது. இல்லை இல்லை இல்லை, அது புரியுது. இல்லை சொல்கிறேன், இல்லை இல்லை, நான் அப்படி போக மாட்டேன், நான் இவ்வளோ தான். ஆமாம். ஸோ என்னை பொறுத்தவரையில் இந்த 2வது. அப்புறம் 3வது மிக முக்கியமானது, ஏற்கனவே சொன்னதுதான், இப்போது இதற்கு என்ன அவசரம்? ஒரு 16 மாதங்கள் கழித்து இதை நீங்கள் செய்யுங்கள், இதை மக்கள் முன்னாலே வைத்து விட்டு அதன் பிறகு செய்யுங்கள். இவருக்கு என்ன அவசரம்? இவ்வளவுதான் என்னோட கேள்வி. ஆமா, மற்றபடி ஐயா சொன்னதெல்லாம் ராதாகிருஷ்ணன்